இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்துல தொழில்ல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது இந்த வருடத்தின் தொடக்கத்துல அந்த சூரியன் பயணிக்கிறார். அடுத்து இந்த வருடத்துல இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் ரீதியான சில நிலுவைத் தொகைகள் எல்லாமே வந்து அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. சில விரயங்கள் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டிலும் இந்த மேஷராசி என்பர்கள் அதற்குண்டான சில செலவினங்களை, அதாவது எதெல்லாம் அன்னெசரியான சில எக்ஸ்பென்சஸோ அது எல்லாத்தையுமே இவர்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலை ரீதியான மாற்றங்கள் முக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இடமாற்றம் அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு குடும்பம் ரீதியான சில முன்னேற்றங்களையும், குடும்பத்துல இருக்கவர்களுடைய சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம், அதாவது விவாகரத்து அந்த மாதிரியான சில சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியின் அமைப்புல ஒரு நெகட்டிவான தசாபுத்திகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த பராபவம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு அவமானங்கள், இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் உங்களுடைய தசாபுத்தியினுடைய கெடுதலான பலன்களின் மூலமாக கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பராபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறை அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை தருது. எப்போ நீங்க உங்களுடைய ஒரு தன்மானத்தை இழந்து இந்த மேஷராசி என்பர்கள் வாழ்க்கையில சமுதாயத்துல தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்து உங்களை ஒரு இகழ்வா பேசினாங்களோ அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலை ரீதியான சில மாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான பண புழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வருமானத்துல நிறைய ஒரு சேஞ்சஸும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருந்தாலும் கூட அந்த 7.5 சனியினுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினால இந்த காலகட்டம் அந்த விரய சனி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெளிநாட்டுல அதிக ஒரு மாற்றத்தை, வெளிநாடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து நீங்க 1000 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தீங்கன்னா கூட அது உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல புதிதாக தொழில் அமைக்கக்கூடியவர்களுக்கு சில வருமான சிக்கல்களை, யாராவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் வரைக்கும் அதுல சின்னதாக, அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்துடும்.
அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அவர்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்றோம், அப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு டிலே அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல தொழில் ரீதியான சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய 11ஆம் இடத்துல சந்திரன் ராகு அப்படின்ற கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான சில முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதாவது அந்த குழப்பத்தினால என்ன நீங்க பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய மனோபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய களத்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனாகப்பட்டவர் குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீதே பயணிச்சு செல்றதுனால கண்டிப்பாக களத்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்கள். அவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் உங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்திகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்களையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்விகளில் இருந்து சில முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் இந்த பராபவ வருடம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு தோல்விகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யாமல், அதாவது எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் நமக்கு நடந்துரும் அப்படின்னு நீங்க உங்களுடைய மன நம்பிக்கை மூலமாக, அதாவது ஒரு மனதளவுல ஒரு தெம்பு இருக்கும். அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துரும், இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிடும் பாசிட்டிவா முடிஞ்சிடும், அந்த மாதிரியாக ஒரு மனதளவு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல ஒரு சின்னதான ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும், ஒரு தோல்விகளும் இருக்கும். அதனால நிறைய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய டார்கெட்டை நோக்கி நீங்க எந்த அளவுக்கு பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த பராபவ வருடம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் 7.5 சனியிலிருந்து சில நிவர்த்திகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். அதாவது இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அப்படின்றது அட் பிரசன்ட் அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்து சொல்றோம். நீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய மாற்றமும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்ப மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே உங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீதே இருக்கும்போது நிறைய நேர்மையா இருப்பீங்க. ஆனால் அந்த நேர்மைக்காக நிறைய தோல்விகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான சில பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.